யாரை பார்த்தா ட்ரிகர் ஆகிறீங்களோ, எந்த நிகழ்வு, எந்த நபர், எந்த சூழல், எந்த வார்த்தை, எந்த எண்ணம் உங்களை கொதிக்க செய்கிறதோ, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுதோ, அவைகள் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. சமாதி மனப்பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒண்ணும் கம்ப சூத்திரமோ, இயலாததோ, சாத்தியமில்லாததோ, மூடி மறைக்க வேண்டியதோ, மிகப்பெரிய ரகசியமோ ஒண்ணுமே இல்லைங்க. சமாதி மனப்பழக்கம். வேணும்னா ஒரு பெரிய பேப்பர்ல எழுதி பெட்ரூம்ல ஒட்டிக்கோங்க, உங்க ஆபீஸ்ல ஒட்டிக்கோங்க. சமாதி மனப்பழக்கம். சாட்சியா இருந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நடக்கிறதையெல்லாம் சாட்சியா பாருங்க. பாத்தீங்கன்னா 10 நாள்ல புரிஞ்சிருங்கய்யா. உங்களை பத்தி, உங்க பாஸ்ட பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த கருத்தும் டுபாக்கூர். ஒப்பீனியனேட்டட் நியூஸ்ங்கய்யா, ஃபேக்ட் கிடையாது. ஒப்பீனியனேட்டட் நியூஸ். அதனால உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும், அந்த கருத்து ஏற்படுத்துகிற பர்வர்ஷன்ஸும், அந்த ரியாக்ஷன்ஸுக்கு நீங்க ரியாக்ட் பண்றது. நீங்க எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலா எரிச்சல் வரும். ஐயோ, நான் தொட்டா உருப்படாது, நான் அடைய மாட்டேன், ஆனா எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிட போறானே, ஐயோயோ. உங்க ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு, வலி, காயங்கள், இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள், இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, ஊழல், எல்லா விதமான அதர்மத்திலும் செல்லுவதற்கான ஒரு, அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது, செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல், தற்கொலை மனப்பான்மை வருகின்றது.